வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய வேதாத்திரிய கலைச்சொற்கள் சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள சொற்கள் முன்முனைப்பு, பின்முனைப்பு மற்றும் தன்முனைப்பு, தனிப்பு ஆகிய 4 கலைச்சொற்கள் ஆகும். முன்முனைப்பு என்பதை ப்ரோ ஆக்டிவ் என ஆங்கிலத்தில் கூறுவார்கள். செயல்கள் நிகழ்வதற்காக காத்திருந்து பின்னர் மாற்றுவினை ஆற்றாது செயல்களை தானே நிகழச் செய்வதன் மூலம் ஒரு சூழ்நிலையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்கிற, தானே தொடக்கம் செய்து ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிற தன்மையே முன்முனைப்பு ஆகும். இது உயிர்ப்பான செயல்திறனுடன் கூடிய முன்னேற்பாட்டு நடவடிக்கை என்று கூட சொல்லலாம். நாம் எதிர்பார்த்த மாற்றம், விளைவு ஏற்படுவதற்கு முன்கூட்டியே விளைவறிந்த விழிப்பு நிலையோடு செயல்படுதல் முன்முனைப்பு ஆகும். மனித வாழ்க்கை என்பது ஒரு நொடிதான் என்ற புத்தரின் வார்த்தையை புரிந்து கொண்டால் முன்முனைப்பு எவ்வளவு அவசியம் என்பது நமக்கு புரியும். முன்முனைப்பு என்பது முன் தயாரிப்பின் அடிப்படை ஆகும். உளவியலின்படி செமஸ்டர் எக்ஸாம் மார்ச்சில் தானே, இப்போது அக்டோபர் தானே நடக்குது என்ற எண்ணம் முன்முனைப்பு இல்லாத எண்ணம்தான் 100க்கு 100 மார்க் வாங்க இயலாமைக்கு காரணம் ஆகும். ஆரம்பம் முதலே முன்முனைப்புடன் தி பெஸ்ட் கொடுப்பதற்கு முன் தயாரிப்பு செய்வதன் மூலம் நம் இலக்கை, வெற்றியை எளிதாக திட்டமிட்ட காலத்திற்கு முன்னரே அடைந்து விடலாம். நம் அருட்தந்தை அவர்களின் முன்முனைப்பான உலக சமாதானம் குறித்த எண்ணம்தான் இப்போது வெற்றிகரமாக உலக அமைதியை நோக்கி அவரது இலக்கின் வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நமது உலக சமுதாய சேவா சங்க சேவையின் மூலமாக முன்முனைப்புடன் 1 மினிட் மேனேஜர் ஆக செயல்படுபவர்கள்தான் சாதாரண நிலையிலிருந்து விஐபி அந்தஸ்திற்கு உயர்கிறார்கள். சாதாரண நெசவு தொழிலாளி குடும்பத்தில் பிறந்து தனது முன்முனைப்பு காரணமாகத்தான் பாமர மக்களின் தத்துவ ஞானி ஆனார் நம் அருட்தந்தை அவர்கள். அடுத்தது பின்முனைப்பு. இது ரிஆக்டிவ் என ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுகிறது. ஒரு செயலின் விளைவுக்கு பின் எதிர் செயல் வெற்றி பெற்ற ஒரு செயலுக்கு பின் மேலும் முனைப்புடன் செய்யும் தொடர் செயலே பின்முனைப்பு ஆகும். பின்முனைப்பு என்பதும் நிச்சயம் மனித வாழ்வு முன்னேற்றத்திற்கு தேவைதான். அதான் நமக்கு வேலை கிடைச்சிருச்சே, திருமணமாகிவிட்டதே, இனி என்ன என்ற அசட்டையான மனோபாவம் இன்றி நம் வாழ்வின் வெற்றிக்கு பின்னரும் பின்முனைப்புடன் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டால், புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நம் வாழ்வின் முக்கிய வெற்றிக்கு பின்னரும் நம் சாதனை பயணம் தொடரும். உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி ஆன்மீக வளர்ச்சி பாதையில் வெற்றிகள் பல பெற்ற பின்னரும் மகரிஷி அவர்களின் இடைவிடாத பின்முனைப்பு முயற்சிகளால் தான், உலக அமைதிக்கான தேடலால் தான் அவரது 92வது பிறந்த நாளை ஒட்டி ஆலியாரில் நடைபெற்ற உலக அமைதி மாநாட்டில் முக்கியமான உலக சமாதான திட்டம் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதியிடம் நேரடியாக வழங்கப்பட்டது. உலக சமாதானத்திற்கு உலக அளவில் வித்திடப்பட்டது. முன்முனைப்பு, பின்முனைப்பு இரண்டிற்குமே சிறந்த எடுத்துக்காட்டுகள் நம் அருட்தந்தை அவர்களின் வாழ்க்கை சரித்திரத்திலேயே உள்ளது. முன்முனைப்பு, பின்முனைப்பு இரண்டிலும் நன்மையும் தீமையும் கலந்தே விளையும். நல்ல எண்ணங்களின் அடிப்படையில் ஏற்படும் முன்முனைப்பு செயல்களால் நன்மையே விளையும். ஆனால் தீய எண்ணங்களால் ஏற்படும் முன்முனைப்பு மற்றும் பின்முனைப்பு செயல்கள் தன்முனைப்பு எனும் தீய இறைநிலை மறந்த ஆணவ போக்குக்கு வழிவகுத்துவிடும். ஆம், தீமை தரும் செயல்களால் 3 களங்கங்கள் விளைகின்றன. அவை தன்முனைப்பு, பழிச்செயல்கள், பொருள் மயக்கம் ஆகியவை ஆகும். இறைநிலையை மறந்து தன்னையே முன்வைத்து முனைப்பு கொள்வதுதான் தன்முனைப்பு, ஈகோ எனப்படும். தன்முனைப்பு என்றால் என்ன? தன்முனைப்பு மற்றும் தனிப்பின் விளக்கம் என்ன? சுயமாய் அருட்தந்தையின் வழியில், அறிவின் வழிகாட்டலில் சற்றே சிந்திப்போம். ஒருவருக்கு அமையும் பருவம், உடல் வலிவு, செயல்திறன், கல்வி, செல்வாக்கு, செல்வ வளம், சூழ்நிலை அமைப்பு இவற்றை கொண்டு மற்றவரோடு தன்னை ஒப்பிட்டு நோக்கி உயர்வாக தான் இருப்பதாக நினைத்து கொள்ளும் உயர்வு மனப்பான்மையே தன்முனைப்பு ஆகும். அதேபோல பிறரின் உயர்வு கண்டு மதிமயங்கி
தாழ்வு மனப்பான்மையுடன் தன் நிலையின் சிறப்பினை உணர்ந்தாது தாழ்ச்சியாக எண்ணம் கொள்வது தன் தனிப்பு ஆகும். தன் தனிப்பு என்ற கலைச்சொல் பற்றி சற்று விரிவாக பார்ப்போமா? நம்மை விட பிறர் உயர்வு பெற்றவர்கள் எனும் மயங்கிய எண்ண நிலையில் அவர்களை பாராட்டி தானும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லது அவர்களால் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னையே கீழ்த்தரமாக்கி கொண்டு இரையாற்றல் என ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து அப்படியே இன்னொருவரை ஏற்றி வைத்து தான் அடிமையாகி விடுவதுதான் தாழ்வு மனப்பான்மை என்ற தன் தனிப்பு ஆகும். இது கூட தன்முனைப்பின் மறு வடிவம்தான். அருட்தந்தை அவர்கள் இந்த தாழ்வு மனப்பான்மையான இறங்கிய தன்முனைப்பைத்தான் தன் தனிப்பு என்கிறார். முனைப்பு என்பதற்கு பதிலாக தனிப்பு என்பதை வைத்து கொள்ள வேண்டும் என்கிறார். முனைப்பு ஏறினாலும் தனிந்தாலும் இரண்டுமே தன்முனைப்பு தான். தன் தனிப்பும் தன் முனைப்பும் ஒன்றுதான். தன்முனைப்பின் இரண்டு எழுச்சிகள்தான் தான் தனது என்ற அதிகாரப்பற்றும் பொருள் பற்றும் ஆகும். நான் என்பது அறிவென்றும் அதுவே சிவம் என்னும் நல்ல ஒளி உள்ளுணர்வு ஆனால் தான் தனது என்னும் தன்முனைப்பும் தாழ்வு மனப்பான்மையான தன் தனிப்பும் மறைந்துவிடும். நம்மை பிறரோடு ஒப்பிட்டு தன்னை அல்லது மற்றவரை உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதும் மனநிலையாகிய உயர்வு தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அற்ற நிலையில் தன்முனைப்பு அறவே அற்றுப்போகும். அறிவே நான், அறிவே இருப்பு நிலையாகிய தெய்வம் என்ற நல் முடிவு விளக்கம் பெறும். முன்முனைப்பும் பின்முனைப்பும் அற்ற அறிவின் அகநோக்கு பயணத்தின் போது தான் தனது என்ற தன்முனைப்பிலிருந்து விடுதலை பெற்று இன்புறலாம். பரநிலை மறந்த உன் முனைப்பு மாறி இறைநிலையை சரணடைந்தால் தன்முனைப்பு தன் தனிப்பு இரண்டும் மறையப்பெற்று மறை என்ற அவன் இருப்பை அவனே சொல்லும் மாபெரும் அதிசயம் நாம் உணரலாம். உன் உள் நாடும் உயிர்தவத்தால் தன்முனைப்பு தனிந்திடவும் தன் தனிப்பு நீங்கிடவும் வழியும் உண்டு. முக்களங்கங்களில் இருந்து விடுதலை என்ற தலைப்பில் நம் அருட்தந்தை அவர்கள் அளித்திட்ட கவிதை வரிகளோடு முன்முனைப்பு, பின்முனைப்பு, தன்முனைப்பு மற்றும் தன் தனிப்பு ஆகிய 4 வேதாத்திரிய கலைச்சொற்கள் குறித்த இச்சிறப்பு சிந்தனையை நிறைவு செய்வோம். கவிதை வரிகள். முன்முனைப்பு பின்முனைப்பு இரண்டால் ஏற்ற முக்களங்கம் எவை என்றால் மெய்மறந்த தன்முனைப்பு, பழிச்செயல்கள், பொருள்மயக்கம். தலை 3 இவை களைந்து உய்யவென்று உன் முனைப்பு குறைத்திட்டு உள்ளுள் நாடும் உயிர்தவமும் அறநெறியும் சிறந்த பாதை. தன்முனைப்பாய் உயிர்நாட்டம் திரும்பிவிட்டால் நாள்தோறும் விடுதலையின் இனிமை காண்பாய். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.